ஓம் ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாடிப்பூர உற்சவம் அதி ஆச்சரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 2ஆம் திருநாள். காலை தாயார் தங்க பல்லக்கிலும் ரங்கநாதர் தந்த பல்லக்கிலும் சன்னதியிலிருந்து புறப்பாடு கண்டருளி மாடவீதிகளில் உள்ள விடாயத்து மண்டபங்களில் மண்டகப்படிக்கு எழுந்தருளி அதி ஆச்சரியமாக அமைக்கப்பட்டுள்ள ஆடிப்பூர அலங்கார பந்தலில் எழுந்தருளுகிறார். எழுந்தருளியுடன் திருவந்திக்காப்பு நடைபெற்று கடம் கற்பூரமானது தாயாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு முதல் மண்டபமாக சிங்கமால் கூருடு மண்டபத்திலே விசேஷ திருமஞ்சனங்கள் கண்டருளி அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி வாழைக்குளத்தெரு என்று சொல்லக்கூடியதான தெருவில் அமையப்பட்டுள்ள மண்டபத்தில் எழுந்தருளி விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம், கோஷ்டி முதலியவைகள் கண்டருளி மேல்ராதி வீதியிலே உள்ள சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ மண்டபப்படியில் 3வது மண்டபமாக எழுந்தருளி திருமஞ்சனம், திருவாராதனங்களுடன் கண்டருளி திவ்ய பிரபந்த பாசுரங்கள், பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் 10 திருவாய்மொழி பாசுரங்கள் எல்லாம் கோஷ்டி சேவாலமாக விண்ணப்பம் செய்து தாயார் சந்திரப்பிரபை வாகனத்திலும் சுவாமி ரங்கநாதர் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். வேதமானது சந்திராம் சந்திர சகோதரீம் சந்திரமா மனசோ ஜாதா, உலகத்திலே மிகவும் குளிர்ச்சியான பொருள் சந்திரன். நமக்கு தன்னுடைய பார்வையினாலே குளிர்ச்சியை வழங்குகிறவரான பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் சந்திர பிம்போபமானனாம் என்று தாயாரை மங்களாசாசனம் செய்கிறார்கள். அந்த தாயார் நமக்கு சந்திரவட்டத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். சுவாமி ரங்கநாதன் சிம்மவாகனத்தில் எழுந்தருளி நம்மை ரட்சிப்பதற்காக அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து தாயார் சன்னதியில் எழுந்தருளுடன் சன்னதியிலே கண்ணாடி மண்டபத்திலே ஏகாந்த சேவை நடைபெறுகிறது. இவ்வாறு 2ஆம் திருநாள் வைபவம். தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியாரை ஆடிப்பூர உற்சவத்தை அனுபவிப்போமாக. மங்களாணி பவந்து.